இடத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயம். மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய நண்பரும் இயக்குனருமான திரு வசந்த் அவர்களுக்கும் SRM கல்லூரி சார்பாக எங்களுக்கு இந்த இடத்தை தந்திருக்கிற ஒத்துழைப்பு தந்திருக்கின்ற SRM தலைவர் அவர்களுக்கும், தனஞ்சயன் அவர்கள் ஒரு தயாரிப்பாளர் மட்டும் கிடையாது, அடுத்த திரைப்படத்தின் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தையே உருவாக்கி கொண்டிருக்கும் நடிகர்கள், இயக்குனர்கள், எடிட்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த டெக்னீஷியன்ஸையும் ஆர்டிஸ்டையும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாஃப்டா என்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி மிகப்பெரிய கனவு கண்டு கொண்டிருக்கின்ற ஜி தனஞ்சயன் அவர்களுக்கும், பிறகு என்னுடைய நண்பர் ஸ்டான்லி அவர்களுக்கும், இப்பொழுது உங்களோடு உரையாடி உட்கார்ந்திருக்கும் அன்பரசன் அவர்களுக்கும், திரு RR ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும், அஜயன் பாலா தோழர் அஜயன் பாலா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். கருணா அவர்களுக்கும். சினிமா முதலாவதாக நாம் பார்க்க ஆரம்பித்த போது அது ஏதோ ஒரு நமக்கு நல்லதல்லாத ஒரு விஷயம் மாதிரி தான் பார்க்கப்பட்டது. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த 100 வருஷத்தில் சினிமா எங்கே வந்திருக்கு, சினிமா நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒன்றி போன ஒரு விஷயமாக போயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். தலைவர்களை உருவாக்கி இருக்கு, நம்மளுடைய கனவுகளை பெரிதாக்கி இருக்கு. இங்கே இருக்கிற எல்லாருமே சினிமா துறையில் ஏதாவது ஒரு இடம் பிடிக்க வேண்டும் அப்படின்ற கனவுகளோடு தான் நீங்கள் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு எளிய முறையில் எங்களுடைய இந்த கொண்டாட்டத்தினையும், இந்த தமிழ் திரைப்பட நூற்றாண்டினுடைய கொண்டாட்டத்தினையும் ஒரு எளிய முறையில் தூங்குவது ரொம்ப சிறந்த ஒரு விஷயமாக எனக்கு படுகிறது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாமு ஏ காசா அப்படின்ற இந்த அமைப்பை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்ருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ப்ரோக்ரெசிவ் ரைட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். ப்ரோக்ரெசிவ் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே தன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி முழுவதுமாக உணர்ந்து அந்த நோக்கத்தை முன்னிறுத்தி கொண்டு போய்கொண்டிருக்கிற எழுத்தாளர்களுடைய ஒரு அசோசியேஷன், ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி துவங்கினது. 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய சமூகத்தை பற்றிய மிக தெளிவான சிந்தனைகள் கொண்ட அக்கறையுள்ள எழுத்தாளர்களால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது. சமூகத்துக்கு கொடுக்கப்படுகிற எதுவாக இருந்தாலும், அது எழுத்தின் மூலமாக, கவிதை மூலமாக, ஷார்ட் ஸ்டோரிஸ் மூலமாக, நாவல் மூலமாக, கட்டுரைகள் மூலமாக, எதுவாக இருந்தாலும் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும், எப்படிப்பட்டதாக இருந்தால் சிறந்தது, நல்ல எழுத்து வந்தால் அதை கொண்டாடுவது, சீரமைக்கும் எழுத்து வந்தால் அதை கேள்விக்குறியாக்குவது என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். அதில் ரொம்ப இளைய ஒரு கலையான சினிமாவும் சேர்ந்திருக்கு அப்படின்றது தான். ரொம்ப இளைய கலையான சினிமா, ஆனால் ரொம்ப அதிகமான தாக்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற சமூகத்தின் மேலே, நம்ம மனதுக்குள்ள, நம்மளுடைய நடவடிக்கைகள் மேலே ரொம்ப பெரிய தாக்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது சினிமா. அந்த சினிமா நம்ம சமூகத்துக்கு என்னவாக இருந்திருக்கிறது, என்னவாக இருக்க வேண்டும் என்கிறது, எப்படிப்பட்ட கலையை நாம் போற்ற வேண்டும், எப்படிப்பட்ட கலையை நாம் நிராகரிக்க வேண்டும் என்பது ஒரு புறம்.
இன்னொரு புறம் இந்த சினிமா தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் எல்லாருமே நிறைய கிராஃப்ட்ஸ் இருக்கு. இந்த கிராஃப்ட்ஸுக்குள்ள நடந்திருக்கிற முன்னேற்றம் என்ன, அதனுடைய நிலை என்ன, அவர்களுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் எப்படிப்பட்டவை, அவர்களுடைய வாழ்வு நிலை எப்படிப்பட்டது என்பதை பற்றியும் ஒரு ஆய்வு செய்து, இந்த ஒரு வருடம் முழுவதும் ஆய்வு செய்து இதை பதிவு செய்வது, ஆலோசனைகள் கூறுவது தமிழ் துறைக்கு, சினிமா துறைக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கும் எடுத்து சொல்வது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை, ஒரு பயணத்தை துவங்கி இருக்கிறார்கள். அதனுடைய துவக்கம்தான் இன்று நடைபெறுகிறது. இது உங்களுடைய வளாகத்தில், உங்களுக்கு முன், உங்களுடைய ஆதரவினால் நடைபெறுகிறது என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் சினிமா, தமிழ் சினிமா. எஸ் ஆர் நோ? We are. So it is very, very apt that we start our humble journey of this 1 year, which is going to reflect on all the years we have crossed and the path we have to take. So here I would like to start my address about what puts Thamu Ekasa in a nutshell by a poem of a Telugu writer called Sri Sri. தெலுங்குல ஸ்ரீ ஸ்ரீ எழுதியிருக்கிற ஒரு போயம், ஒரு கவிதையை தமிழாக்கம் செய்து நான் இங்கே வாசிக்க போகிறேன். இதுவாகத்தான் தாமு ஏகாசா இருந்து கொண்டிருக்கிறது, இப்படித்தான் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய புரிதல். வித்தியாசம். நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். உங்களுக்கு வெளிச்சம் பிடிக்கிறது, இருட்டை வெறுக்குகிறீர்கள். தீமைக்கும் நன்மைக்கும் இடையே மிக திடமான சுவர்கள் உண்டு உங்களுக்கு. பரிமாறப்பட்ட இலை உங்களது வாழ்க்கை. தீர்மானமான புரிதல்கள் உண்டு உங்களுக்கு. மானம், ஒழுக்கம், மரியாதை, பண்பு பற்றி அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள். கோடுகள் கலைந்து போனால் உங்கள் உலகம் ஆடிப்போய்விடும். அந்த கோடுகளை பாதுகாக்கத்தான் காவல் நிலையங்கள், தூக்கு மேடைகள், சிறைச்சாலைகள். கோடுகள் கலையாமல் காப்பாற்றியாக வேண்டும் உங்களுக்கு. துரதிருஷ்டசாலிகள் நாங்கள் எல்லையில்லா சாயங்காலங்களில் அலைந்து திரிகிறோம். எங்கள் வெளிச்சமும் இருள் நிறைந்ததே. எங்களுக்கு எப்பொழுதும் பிரச்சனைகளும் சந்தேகங்களும் தான். மின்மினி பூச்சிகள் தென்படும் இரவுகள் எங்களுக்கு. 100 தவறுகளில் ஒரு நல்லதுதான் வாய்க்கிறது. ஒரே ஒரு நல்ல செயல் பல கரைகளின் நடுவே நடக்குகிறது. விவாதங்களும் வித்தியாசங்களும் நிரம்பிய எங்கள் பயணம். எங்கள் சோறு நாங்களே ஆக்கிக்கொள்வோம். இலை கூட கிடைக்காமல் போகும் சில நேரம். குறுகிய சாலைகள் எங்களை ஈர்க்கும். முன்னெடுத்து செல்பவர்களோடு தான் எங்கள் விளிம்பில் சந்தேகங்களுடன் வாழ்பவர்கள் நாங்கள். கேள்விகள், எப்பொழுதும் கேள்விகள் தான் எங்களுக்கு. பதில்கள் எங்களுக்கு நிறைவு தருவதில்லை. அடங்காத மனம் எங்களது. புரட்சி எங்கள் மூச்சு. புரட்சியே எங்கள் வாதம். நீங்கள் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். உங்களில் சில பேர் பின்னோக்கி போகவும் விரும்புவார்கள். நாங்கள் முன்னே செல்கிறோம். உலகம் எங்களை தொடர நாங்கள் முன்னே செல்கிறோம். நிம்மதியாக இறப்பீர்கள் நீங்கள். உலகம் மறந்துவிடும் உங்களை. கொள்கைகளை மாற்றிக்கொள்பவர்கள் உங்களுடன் இருப்பார்கள். இன்னல்களை தாங்கும் உறுதி படைத்தவர்கள் எங்களுடன் நடப்பார்கள். இதில் நாங்கள், எங்கள் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எளிய வாழ்க்கையில் சதா ஏழ்மையோடு, சதா இன்னல்களோடு நடந்து கொண்டிருக்கும் எளிய மனிதர்களின் பக்கம் நிற்கிறது எப்பொழுதும் உண்மையான கலை. அவர்களுடைய வாழ்க்கையை சொல்வதுதான்
அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கேள்விகளை பறை போட்டு கேட்பதுதான் நம்மளுடைய பணி என்பதுதான் ஒரு எழுத்தாளனின், ஒரு படைப்பாளனின் மிக முக்கியமான கடமை. அந்த கடமையை உணர்த்துவது, ஒரு சமகால வாழ்வை நம்மளுடைய சமூகத்தில் நிறுவுவது என்பதுதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தினுடைய ஒரே நோக்கு. அந்த நோக்குடன் திரையுலகமும் கைகோர்த்து, திரையுலகில் இருக்கின்ற எத்தனையோ ஆளுமைகள் கைகோர்த்து செல்கிறார்கள், சென்று கொண்டிருந்தார்கள், இன்னமும் செல்ல போகிறார்கள். நாங்கள் எல்லோரும் அதனால்தான் இணைந்திருக்கிறோம். ஒரு சமமான வாழ்வை நம்ம சமூகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய, வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய, அறிவுறுத்தக்கூடிய அல்லது பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சினிமாவை நாம் தயாரிக்க வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு சினிமா மட்டும்தான் நம்மளுடைய பயணத்தை அர்த்தமுள்ளதாக்கும். ஆனால் சினிமா எப்படி இருக்கிறது என்பது இந்த கோட்பாடுகளுக்குள் இல்லை என்பதும் நமக்கு இப்போ தெரிந்திருக்கிறது. இதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நமக்குள்ள நாம பார்த்துக்க வேண்டிய, கேள்விகள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதினால் இந்த ஒரு வாய்ப்பை நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய மிக முக்கிய கோரிக்கையாக, ஒரு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்ல சினிமா எடுக்க வேண்டும், அர்த்தமுள்ள சினிமா எடுக்க வேண்டும், மனிதர்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு சினிமாவை உருவாக்க வேண்டும். அதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதனின் வாழ்க்கைகளை நிறைய படிக்க வேண்டும், மனிதர்களை படிக்க வேண்டும். காலார நடந்தீங்கன்னா எத்தனையோ வாழ்க்கை நம்மளுடைய கண்லையும் காதலையும் கேட்கும், கண்லையும் தெரியும். அதை விட்டுட்டு ஒரு கனவு உலகத்தில் மட்டுமே என்னுடைய பார்வையாளனை நான் அழுத்தி விடுவேன் என்பது அல்ல ஒரு கலைஞனுடைய, ஒரு படைப்பாளியினுடைய வேலை. சந்தோஷப்படுத்துங்கள், ஆனால் பொய்யை சொல்லி ஏமாற்றாதீர்கள். நிறைய பொய் பார்த்துருக்கிறது நம்ம சமூகம். அந்த பொய்யினுடைய விளைவுகள் எப்படி இருக்கு என்பது நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனி வேண்டாம் அந்த மாதிரியான விளைவுகள் நமக்கு. என்றால் சின்ன சின்ன அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மிக முக்கியமான, தெளிவான புரிதலோடு இருக்க வேண்டிய ஒரு அடியாக இருக்கிறது. அதை முன்னெடுத்து செல்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் தாமு.ஏ.காசா நடத்துகின்ற இந்த தமிழ் திரைப்பட 100 விழாவினுடைய தொடக்கத்தில் நாங்கள் ஒரு ஆண்டு காலம் செய்ய போகிற எல்லா ஆய்வுகளிலும், கருத்தரங்குகளிலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொண்டால் உண்மையான மனிதர்களுடைய வாழ்வு நிலை என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த வேகாத வெயில்லையும் பெரிய கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு எந்த ஹீரோவும் நடக்க மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம யாருமே அப்படி நடக்கிறது இல்லையே. ஸோ சினிமாவில் மட்டும் ஏன் அது அப்படி காமிக்கணும்? ஏன் அந்த கனவுலகத்தில் கொண்டு போய் நம்மளுடைய மக்களை எல்லாத்தையும் தள்ளணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்பவே இந்த ஓராண்டு காலம் நாங்கள் எடுத்துக்கிற ஆய்வரங்குகளுக்கும் கருத்தரங்குகளுக்கும் உங்களை நான் வந்து அழைக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து நடக்க போகிற இந்த ஒரு சிறிய எளிய துவக்க விழாவில் நாசர் அவர்கள் வரவேற்கிறார்கள், இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் வரவேற்கிறார்கள். மிக முக்கியமான ஆளுமைகள் இவர்கள் 2 பேரும். நாசர் அவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை உள்ளது. சமூகத்தை பற்றியும், வாழ்க்கை பற்றியும், சினிமாவை பற்றியும், சினிமாவில் இருக்கின்ற எல்லோரை பற்றியும், வரவிருக்கின்ற புதிய தலைமுறை எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும். மிஷ்கினுடைய படங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படங்களில் அவர் யார் அப்படின்றத தன்னைத்தானே அடிக்கடி நிரூபித்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடன் பேச போகிறார்.
இந்த வாய்ப்பு ஒரு சில பேருக்கு தான் கிடைக்க போகுது. ஒரு சில பேர் சில நேரத்தில் பேசுறதும் ஒரு தற்செயலாக நாம் அந்த நேரத்தில் இருக்கிறதுனால அதிலிருந்து நம்ம என்ன எடுத்துட்டு போகிறோம் அப்படின்றது நம்ம வாழ்க்கை முழுவதுமே நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம், ஒரே ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு நிகழ்வாக இருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இங்கே கிடைக்கக்கூட வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை.